வணக்கம். ஜனவரி 23ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நேற்று க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.2% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. மற்றொரு விஷயம் என்னென்னா, ஹாங்காங் மற்றும் சைனா நேற்று ரெட்டில் க்ளோஸ் ஆன செய்தி நம்ம பார்த்துருந்தோங்க. இன்றைக்கி க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். சைனா மார்க்கெட் இன்றைக்கி க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. அதற்கு முன்னாடி நேற்று ரெட்டில் க்ளோஸ் ஆனதுக்கு காரணம் சில வல்லுநர்கள் சொல்லியிருப்பது இது நம்மளும் பார்த்துருந்தோங்க. புதிதாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் USA உடையவர். அவர் வரி விதிக்க போகிறாரு சைனா மீது, வேறு சில நாடுகள் மீதுன்னு பார்த்துருந்தோம். சைனா மீது இப்போ பிப்ரவரி மாதத்தில் 10% வரி விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கருதுறாங்க. படிப்படியாக அதை உயர்த்தி 60% வரைக்கும் கொண்டு போவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. இதுதான் முக்கிய காரணமாக நேற்று நம்ம பார்த்துருந்தோம். சைனா ஹாங்காங் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, உடனடியாக சைனா சில நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய பங்குச்சந்தையை நிலைப்படுத்துவதற்காக சில நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மானியங்கள் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பென்ஷன் காசை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் சில கண்டிஷன்ஸ் அப்ளை வரலாம். அந்த பணத்தை கம்பெனிஸில் முதலீடு செய்யணும், அந்த மாதிரி ஏதாவது கண்டிஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குன்னு NDTV ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டாலியன் இந்தியா ஃப்ளூரோ கெமிக்கல்ஸ் லிஸ்ட் ஆயிருக்கு. IPO முடிஞ்சு இன்னைக்கு 33% கூடுதலாக லிஸ்ட் ஆயிருப்பதாக CNBC TV 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். வாட்டர் பியூரிஃபையர் நிறுவனமான கென்ட் ஆரோ IPOக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. அவங்க டிராஃப்ட் ரெண்டரிங் ப்ராஸ்பெக்டஸை செபிக்கு தாக்கல் செய்திருக்கிறாங்க. CNBC TV 18லேருந்து கிடைத்த தகவல். இது முழுமையாக ஆஃபர் ஃபார் சேலாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஷேர்ஸை விற்பனை, புது ஷேர்ஸ் கிடையாது, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் ஷேர்ஸை விற்பனை செய்வதாக வரலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ரொமோட்டர்ஸ் கைவசம் 99.77% ஸ்டேக் இருக்குது. 1 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் அவங்க விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த IPO வழியாக. டாடா சன்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஷப்பூர்ஜி பாலாஜி குரூப் தரப்புலேருந்து ப்ரெஷர் இருக்குது கம்பெனி மீது. எதற்காக இந்த அழுத்தம்னா, ஷப்பூர்ஜி பாலாஜிக்கு பணம் தேவைப்படுது. அவங்க IPO கொண்டு வரணும், டாடா சன்ஸ் IPO கொண்டு வரணும்னு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் அவங்க கைவசம் இருக்கக்கூடிய ஷேர்ஸை விற்பனை செய்ய முடியும். அவங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய்க்கான கடன் அடைக்க வேண்டிய தேதியாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு காசு தேவைப்படுது இந்த ஷப்பூர்ஜி பாலாஜி குரூப்புக்கு. அதனால் அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க டாடா சன்ஸ்க்கு. ஸோ டாடா சன்ஸ் அது குறித்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. 3 ஆப்ஷன்ஸ் வைத்திருக்கிறாங்க. அதில் ஒரு ஆப்ஷன் IPO கொண்டு வருவது, அல்லது அவங்க கைவசம் இருக்கக்கூடிய சில ஷேர்ஸை விற்பனை செய்வது, அல்லது அந்த மைனாரிட்டி ஷேர்ஸை வாங்குவது. எதை டாடா சன்ஸ் தேர்ந்தெடுப்பாங்கன்றது தெரியல. அது குறித்து அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. வாரி எனர்ஜிஸ் குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய சப்சிடி நிறுவனம், USAல இருக்கக்கூடிய சப்சிடி நிறுவனம் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் துவங்கி இருக்கிறாங்க. NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். பாரஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க மகாராஷ்டிரா அரசுடன் ஒரு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. அடுத்த 10 ஆண்டில் 12,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருக்கிறாங்க பாரஸ் டிஃபென்ஸ். ஹட்கோ மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ₹2.05. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 42% அதிகரிச்சிருக்கு. 735 கோடி ரூபாய். வருவாய் 2,760 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 37% அதிகரிச்சிருக்கு. ஹட்கோ தரப்புலேருந்து மற்றொரு அப்டேட் இருக்குது. அவங்க வாதுவன் போர்ட் ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. 25,000 கோடி ரூபாய் அவங்க ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த புது போர்ட்டை அமைப்பதற்காகத்தான் இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. 25,000 கோடி ரூபாய் அவங்க ஃபண்ட்ஸ் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. பத்திரிகையில் ஒரு செய்தி குறித்து. ஜவஹர்லால் நேரு போர்ட் அத்தாரிட்டியுடன் அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு ஒரு செய்தி வெளியானது. அது முற்றிலும் தவறான செய்தின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ். கோஃபோர்ஜ் லிமிடெட் குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ₹19 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜனவரி 30ஆம் தேதி. இன்றைக்கி அப்பர் சர்க்கியூட் எட்டியிருக்கு. 10% ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம். ரிசல்ட்டை பார்க்கும்போது குவார்ட்டர்லி ரிசல்ட் ரெவென்யூ ₹3,318 கோடி ரூபாய், குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 8%, இயர் ஆன் இயர் 43% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ₹268 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. CNBC TV 8லேருந்து கிடைத்த ஒரு தகவல் கோஃபோர்ஜ் குறித்து. கடந்த 2 ஆண்டில் ₹171 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. கடந்த 2 ஆண்டில் ஷேர் பிரைஸ் 90% அதிகரிச்சிருக்கு.
ஆக்ரோடெக் ஃபுட்ஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க டெல் மாண்டே ஃபுட்ஸ் வாங்க போகிறாங்கன்ற செய்தி நம்ம முன்னே பார்த்தது தான். ஆனால் இப்போ புது அப்டேட். அதற்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. கிறிஸ்டல் இன்டகிரேட்டட் சர்வீசஸ் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. அவுரங்காபாத் ஏர்போர்ட்டுடைய ஹவுஸ் கீப்பிங் கான்ட்ராக்ட் இதுன்னு சொல்லியிருக்காங்க. கிறிஸ்டல் இன்டகிரேட்டட் சர்வீசஸ். பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹20. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ குவார்டர் ஆன் குவார்ட்டர் 6% அதிகரிச்சிருக்கு, ₹3062 கோடி. நெட் ப்ராஃபிட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 15% அதிகரிச்சிருக்கு, ₹373 கோடி. பெரமல் ஃபார்மா தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. யூஎஸ்ஏல அவங்களுடைய ஒரு மருந்து அறிமுகம் செய்கிறாங்க. சைசோஃப்ரீனியா மற்றும் பைபோலார் டிசார்டர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க பெரமல் ஃபார்மா. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. சிஎல்எஸ்ஏ ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹1785. மெக்வேரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிற டார்கெட் 2300. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 38% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஹெச்எஸ்பிசி ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு கொடுத்துருக்கிற ரேட்டிங் பை ரேட்டிங். டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொன்னது 2130, புது டார்கெட் ₹1980. பர்ன்ஸ்டைன் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹2300. சவுத் வெஸ்ட் பினக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன் தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒமானில் இருக்கிற ஜாயிண்ட் வெஞ்சருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மைனிங் பிளாக் ஒதுக்கப்பட்டிருக்கு. காப்பர், கோல்டு, சில்வர் அண்ட் குரோமைட், பாசால்ட் மைனிங்காகத்தான் இதுன்னு சொல்லியிருக்காங்க. சவுத் வெஸ்ட் பினக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன். இந்துஸ்தான் யூனிலீவருக்கு கோல்ட்மேன் சாக்ஸ் நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டுக்கு பிறகுன்றது என்னுடைய புரிதல். டார்கெட் ₹2480. சிஎல்எஸ்ஏ ஹிந்துஸ்தான் யூனிலீவருக்கு 100 பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்காங்க. புது டார்கெட் ₹1924. யூபிஎஸ் ஹிந்துஸ்தான் யூனிலீவருக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2700. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 15% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. டிஜே மீடியா பிரிண்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. சாய்லிங்ஸ் நிறுவனத்தில் 51% ஸ்டேக் வாங்குறாங்க, ₹7.8 கோடி. டிமார்ட் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரு புது கடையை திறந்திருக்கிறாங்க. இதை சேர்த்து இப்போ கம்பெனி கைவசம் 389 கடைகள் இருக்குது. இண்டோஸ்டார் கேபிட்டல் ஃபினான்ஸ்க்கு மோத்திலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹325. பாலிகேப் இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. யூபிஎஸ் பை ரேட்டிங் டார்கெட் ₹9000. சிட்டி பை ரேட்டிங் டார்கெட் 8600. மெக்வேரி அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 7928. ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க பாலிகேப் இந்தியாவுக்கு. எதிர்பார்க்குற டார்கெட் ₹9220. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 50% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 7537. ஆர்பிபி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. பிஹெச்இஎல் கிட்டேருந்து புது ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட ₹29 கோடி. வோல்டாஸ் தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய கமர்ஷியல் ரெஃப்ரிஜரேஷன் பிஸ்னஸ் உடைய தலைவர் அரவிந்தர் சிங் ராஜினாமா செய்திருக்கிறாரு. பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ்க்கு ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. நொமுரா நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ₹6200. ஹெச்எஸ்பிசி கொடுத்துருக்கிற டார்கெட் ₹5650. சிட்டி செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹5000 ஒரு ஷேருக்கு. நேற்று ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி காலையில் 11:30 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. பிபிசிஎல் வாலட்டைலாக இருந்திருக்கு. 2% பாசிட்டிவ், 2% நெகட்டிவ். இந்துஸ்தான் யூனிலீவர் 4% வீழ்ச்சியை பார்த்துருக்கு இன்ட்ராடேல. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் ஃபெவிகால் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி 8% அதிகரித்தது. கோ டிஜிட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, 9% அதிகரிச்சிருக்கு. சென்சார் டெக்னாலஜிஸ் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, 15% அதிகரித்தது. பாலிகேப் இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, 10% அதிகரித்தது. ஹட்கோ வாலட்டைலாக இருந்திருக்கு, 2% பாசிட்டிவ், 2% நெகட்டிவ். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.